அவனுடைய நண்பர்களும் எக்ஸோனுக்கு போற வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு பக்கமா திரும்பி பின்னால போக வேண்டியது. அதை செய்யறதுக்கு முன்னாடி டீம் எக்ஸ்னு சொல்றவங்க கூட அவங்க இடாட்டன் பேட்டில் நடத்த வேண்டி இருக்கு. அவங்க யாரு? அந்த டார்க் எம்ப்ளம்ங்கிறது என்ன? இதை இப்பவே ஆரம்பிக்கலாம். ஷோவா அவனோட நண்பர்களும் அதை கண்டுபிடிக்க எக்ஸோனுக்கு போறாங்க. Hey guys, நீங்க Hey, உங்களுக்குலாம் ஒண்ணும் ஆகல? அது ஒண்ணும் ஆகல. நாங்க நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். ஷாவ், நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கு. என்ன நீயா? இந்த பக்கம் வா. உனக்கு ஒண்ணும் ஆகல, ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்துட்டேன். என்ன கவனிங்க, என்னால திரும்பவும் பேச முடியுது. என் குரல் எவ்வளவு நல்லா இருக்கு கேளுங்களே. ஒரு ஆந்தையால எப்படி இந்த மாதிரி பேச முடியுது? நான் ஒண்ணும் சாதாரண ஆந்த கிடையாது. நான் யார் தெரியுமா? ஒசுகே. ஓ, இப்பதான் புரியுது. ஒசுக்கே பேசி நீ கேட்டதே இல்லல்ல. அதான் பேசுனது பயந்துட்டேன். இதெல்லாம் பேச முடியும்னு அவன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல. ஆனா நான் சொன்னது போய் நீ நினைச்சிட்டு இருந்த. பேசுறது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை என்னால செய்ய முடியும் தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் இப்போதைக்கு இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். சரி, ஹுசுக்கே பேசுதுன்னா நிச்சயமா இது எக்ஸோன் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இந்த இடத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. இது ஒருவேளை... புரியுது புரியுது, எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. இந்த ஸ்டேடியத்துல தான் இன்னைக்கு இடாட்டன் பேட்டில் டோர்னமெண்ட் நடந்துச்சு. Dad is alive. ஆனா ஏரிக்கு நடுவுல இது ஏன் இருக்கு? இங்க அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியல, ஆனா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம முதல்ல மிஸ் யூகேவை தேடலாம். இந்த இடத்துக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வரும்போது இது நல்லா இருந்தது. ஆனா இப்ப இங்க குண்டு வெடிச்ச மாதிரி இருக்கு. இந்த இடம் உண்மையிலே எக்ஸிடி தானா? ஒருவேளை நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இந்த இடத்துல ஏதோ பேரழிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. ஹேய், அது நம்மளுடைய தான். இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. இது நிச்சயம் எக்ஸோன் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஏய் காபோ, அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாதீங்க. நான் எக்ஸோனுடைய ராஜா. இங்க வந்ததுல சந்தோஷம். அந்த உலகத்தை விட இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காபு, எக்ஸோன்ல நீ என்ன செய்யணும்னு பிளான் பண்ற? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் சகோதரா. உடனடியா என்கிட்ட எந்த திட்டமும் கிடையாது. ஓ அப்படியா? பரவாயில்ல, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. மிஸ் யூகி, மிஸ்டர் மேயர், இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு என்னாச்சு? ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு? அங்க என்ன பாக்குறாயோமோ? அது ஒண்ணும் இல்ல, அங்க யாரோ இருந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த மலைங்களுக்கு பின்னாலயா? அங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இருங்க, நானும் வரேன். நிச்சயமா அங்க யாரோ நடந்து போன மாதிரி இருந்தது. அது உன்னோட கற்பனையா இருக்கும். இல்ல, கண்டிப்பா அங்க யாரோ இருக்காங்க. என்னது? நீ யாரையாவது பாத்தியா? நான் போய் சொல்லல, நிஜமா அங்க யாரோ இருக்காங்க. நீ எங்க இரு, நான் போய் அது யாருன்னு பாத்துட்டு வரேன். வேணாம், தனியா எங்கேயும் போகாத. முதல்ல ஷோ கிட்ட இத பத்தி பேசலாம். என்ன இப்படி மாறானே? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயும் எங்க காணோம்? என்ன காணுமா? நம்ம பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். ஒசுக்கேவியே இப்ப காணுமே. ஒருவேளை காணாம போயிட்டாங்களோ? அதுக்கு சான்ஸும் இருக்கு. கோயன், நீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.
ஆ? ஆ. உன்னோட பிளாட்டினம் எம்பளம கொடு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு புரியல. ஆ, அந்த எம்ப்ளம பாரு. கேப்டனும் ஜீரோவும் வச்சிருந்த அதே எம்ப்ளம் தான் இது. அப்படின்னா அவங்களால இவர் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காரா? உன்னோட பிளாட்டினம் எம்பளம கீழே வை. அதை வச்சுட்டு என்னோட இடாட்டன் பேட்டலுக்கு போட்டி போடு. என்னது? ஒருவேளை இவரு அயோமாவை கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாரோ? மோதி பாத்துறலாம் கோயே. கண்டிப்பா நான் இதுல உங்களை தோக்கடிச்சு காட்டுவேன் பாருங்க. அட ஷோ, எதுக்கு கவலைப்படுறீங்க? இவரை தோக்கடிச்சா மட்டும்தான் இவரை பழையபடி நம்மளால மாத்த முடியும். அங்க தெரியுற ஆர்ச்ல தான் ரேஸ முடிக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா போற வழி தண்ணிக்குள்ள மறைஞ்சிருக்குதே. ஷோனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியும். பறக்க தயாரா ஃப்ளேம் கைசர். இதுல ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நீதான் உண்மையை நிரூபிச்சு காட்டணும் ஃப்ளேம் கைசர். இடாட்டன் கோ. ஸ்டாண்ட் அப். ஹேய் ஷோ, நீ அற்புதமா போற. அந்த பிளாட்டினம் எம்பளத்தை பறிச்சே ஆகணும். இப்படி பண்றதுலாம் ரொம்ப தப்பு. ரேஸோட ரூல்ஸே நீங்க மதிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாய மூடு. எனக்கு அந்த பிளாட்டினம் எம்பளம் வேணும். அதுக்காக காத்து புயல் எல்லாத்தையும் நான் உருவாக்குவேன். பெரிய சூறாவளி இப்ப வரப்போகுது பாரு. கண்டிப்பா இது நீங்க கிடையாது. உண்மையான கோவை இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. நிச்சயம் நான் உங்களை பழையபடி மாத்தியே தீர்வேன். இடாட்டன் ஜாம். இவருக்கு பெருசா ஒண்ணும் ஆகல. இவர் ஆழமான தூக்கத்துல இருக்காரு. மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணாதான் நீங்க பழையபடி மாறுவீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கோவே. நான் இங்க எப்படி வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு சரியாயிடுச்சு. ஷோ, நீ எப்படி இங்க வந்த? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நினைச்சது நடந்துருச்சு. இவர் பழைய மாதிரி ஆயிட்டாரு. ஹாய் ஷோ. மிஸ் யூகி, நீங்களா? ஐயோ, நல்ல வேளை நீ வந்த ஷோ. என்னை விட்டு எங்கேயும் போகாதன்னு சொன்னேன், கேட்டியா? எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க சுத்திட்டு இருக்கும்போது இந்த பையன் எங்க போறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தான். இவன் கெட்ட பையன்னு தப்பா நினைச்சுக்கிட்டோம். அதனால இவனை கைது பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். பிரபலமான ரேஷன் ஷோவோட சின்ன தம்பி தான் இவனு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த பகுதியை சின்ன பசங்க தான் கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா ஒண்ணு, அவங்க அடிக்கலாம் மாட்டாங்க. நீ அவங்கள மன்னிச்சிரு என்ன? மிஸ் யூகி, நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எக்ஸானுக்கு என்னாச்சு? ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு? அது என்னன்னு நான் விவரமா சொல்றேன். நீங்க இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி எக்ஸோனுக்கு அமைதியை ஏற்படுத்திட்டா கூட அந்த அமைதியான நாட்கள் இங்க இருந்து சீக்கிரமே போயிடுச்சு. என்னது, இம்பீரியல் எக்ஸ காணுமா? என்ன நடந்தது? அதே சமயம் எக்ஸ்ட்ரீம்ன்ற ஒரு வித்தியாசமான மக்கள் எம்டிபியை நடத்த வந்தாங்க. அவங்க எக்ஸோன்ல இருக்கிற எம்டிபி ரைடர்ஸை தாக்குனாங்க. இப்போ நீங்க டீம் எக்ஸ் தானே சொன்னீங்க? எந்தெந்த எம்டிபி ரைடர்ஸ் பைக்ல டார்க் எம்ப்ளம்ஸ் இருக்குதோ அவங்கெல்லாம் இருளோட சக்திக்குள்ள அடங்கி போயிட்டாங்க. அப்புறம் டீம் எக்ஸோட உறுப்பினர்களும் அதிகமாயிட்டே போனாங்க. அவங்களோட ஒரே கோரிக்கோள் உன்னுடைய பிளாட்டினம் எம்ப்ளம் மேலதான், வேற எதுவுமே இல்ல. இதுல கோவை மாட்டிக்கிட்டான். நீ எவ்வளவுதான் தைரியமான ஆளா இருந்தாலும் டார்க் எம்ப்ளமோட சக்திக்கு முன்னால உன்னால எதுவுமே செய்ய முடியாது. கோவை எக்ஸ்ட்ரீமை எதிர்த்து எவ்வளவோ போராடினான், ஆனா அவனால முடியல. அவங்களுடைய பின்னணியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்த்தர் இப்ப வெளியில போயிருக்காரு. அது ஒரு ஆபத்தான வேலை.
டீம் எக்ஸ்ல இருக்கிற ஒரு ரைடருக்கு அற்புதமான சக்தி இருக்கு. அவன் டார்க் எம்ப்ளமை என்னோட பைக்ல வைக்க நான் அனுமதிச்சிருக்க கூடாது. ஆனா நீங்க அற்புதமான ரைடர் ஆச்சே, உங்களை எப்படி அவன் ஜெயிச்சான்? அவன் இம்பீரியல் எக்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு பைக்கை ஓட்டிட்டு வந்தான். அவனோட பைக்கை எல்லாரும் இம்பீரியல் டைகர்னு சொன்னாங்க. அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு தெரியாது, ஆனா எல்லா தொழில்நுட்பத்தையும் கத்துக்கிட்டு வந்தான். என்ன அவன் இம்பீரியல் டைகரை ஓட்டிட்டு வந்தான்? ஒருவேளை அவனா இருப்பானோ? அவங்க பைக்ல இருந்து டார்க் எம்ப்ளமை எடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லா டீம் எக்ஸை சேர்ந்தவங்களான அவங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி தான் எனக்கும் நடந்தது. நான் அவங்களுக்கு செஞ்சதை மறந்துடுங்க, அது நானா செய்யல. சரிங்க மிஸ் யூகி, இங்க இருந்து ஜனங்கள்லாம் எங்க போனாங்க? டீம் எக்ஸ் மேல இருந்த பயத்தால எல்லாருமே நகரத்தை விட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து போனவங்க எங்கெங்கயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இங்க திரும்பி வந்ததுனால எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மக்கோட பத்தி எனக்கு தெரியும். அது உன்னுடைய பிரதர் கியூஇச்சியை பத்தி. கியூஇச்சி எங்களோட சேர்ந்து தான் கொஞ்ச நாள் வேலை பார்த்தான். ஆனா ஒரு நாள் எக்ஸோனை விட்டு வெளியே போய் வேற எதையோ தேட போறேன்னு சொன்னான். அன்னைக்கு தான் நாங்க எல்லாருமே அவனை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறமா நாங்க பார்க்கவே இல்லை. அவனை நினைச்சுதான் நாங்க எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். மக்கோட பத்தி உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்படின்னா என்னோட அண்ணன் இப்போதைக்கு எக்ஸாம்ல இல்லவே இல்லையா? பரவாயில்ல விடுங்க, நான் அவனை மறந்துட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன? அது எங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் மிஸ் யூகி. அவரை பத்தி நான் உனக்கு சொல்லணும்னா நான் உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். தயவு செஞ்சு நீ என் கூட வரணும். இந்த இடம் ஒர்க் ஷாப் மாதிரியா இருக்கு? என்னாச்சு ஷோ? என்ன விஷயம்? என்னால என் கண்ணையே நம்ப முடியல. நம்ம வீட்ல கராஜ் எப்படி இருக்குமோ இது அதே மாதிரியே இருக்கு. ஆமா, அது மாதிரி தான் இருக்கு. ஓ, நீதான் அந்த ஃப்ளைம் கேசருக்கு சொந்தக்காரனா? இவங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவர் மிஸ்டர் எச்சிபாஷி, இவர் மிஸ்டர் ஹோண்டா. ஓ, நைஸ் டு மீட் யூ. ஓ, இந்த பைக் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இத பாக்கும்போது இம்பீரியல் எக்ஸ் மாதிரி இருக்கு, ஆனா அளவுல தான் பார்க்க ரொம்ப சின்னது மாதிரி இருக்கு. மிஸ் யூகி, இவங்கெல்லாம் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க. இவங்க தான் எப்படி எம்டிவியை சரிப்படுத்துறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஷோ, இதை கேட்கறதுக்கு உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இவங்க உங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சவங்க. என்னது? எங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சாங்களா? ஆனா எங்க அப்பா தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. இங்க எப்படி வந்திருக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்ன கதை உனக்கு ஞாபகம் இல்லையா? இம்பீரியல் எக்ஸை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அப்பதான் உங்க உலகத்துக்கு வழி கண்டுபிடிச்சோம். அங்கிருந்து ஒரு மெக்கானிக்கை இங்க கொண்டு வந்தோம். அந்த மெக்கானிக் தான் உன்னோட அப்பா ஷோ. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? உங்க அப்பா விபத்துல மரணம் அடையல, அவர் எங்க உலகத்துக்கு வந்துட்டாரு. எங்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்துல அவர் இங்க வந்து சேர்ந்தாரு. ஷோ, இம்பீரியல் எக்ஸை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் ஒரு தொழில்நுட்ப மேதையா மட்டும் இல்லாம வண்டி ஓட்டுறதுலயும் ரொம்ப கை தேர்ந்தவரா இருந்தாரு. டகேஷி யமாட்டோவோட முழு முயற்சியால தான் இம்பீரியல் எக்ஸை சரி பண்ண முடிஞ்சது. என்ன மன்னிச்சிரு ஷோ. நீ தான் அவருடைய பையன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிருப்பேன். இதுக்காக நீ ஏன் மேல கோபப்படாத. அப்படின்னா நான் நினைச்சது சரிதான். என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஐமோ, அவங்க சொன்னதை கேட்டியா? நம்ம அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. உயிரோட தான் இருக்காரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ப ஐமோ, நம்ம அப்பா உயிரோட தான் இருக்காரு. கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல? ஏய், நம்ம அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கொஞ்சம் இருங்க, அந்த மெக்கானிக் தான் என்னுடைய அப்பானா? நீ நினைக்கிறது சரிதான். அவரை மறுபடியும் உங்க உலகத்துக்கு திருப்பி அனுப்பினோம். ஆனா திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்ததால அவர் காணாம போயிட்டாரு. நிச்சயமா அவர் நல்லா தான் இருப்பாரு. அதுல சந்தேகமே இல்ல. அவர் எங்க இருந்தாலும் ஒன்ன பார்க்கணும்னு தான் துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஷோக்கும் ஈமுக்கும் இது ஒரு நல்ல செய்திதான். உண்மையிலேயே இது பெரிய விஷயம். இவங்களோட அப்பா காணாம போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவரு இருக்காரு.
குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சிருங்க. உங்கள யாரு மக்கோடோ ஷீடோன்னு சொல்லுங்க. அது நான் தான். என்ன எதுக்கு தேடுறீங்க? நகர எல்லையில நான் காவல் காத்துட்டு இருந்தேன். அங்க யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொல்லி சொன்னாரு. அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? அவரு டார்க் எம்ப்ளம்ல கட்டுப்படுத்தப்படாம இருந்தாரு. பார்க்க சாதாரணமா தான் இருந்தாரு. இது என்னது? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு மக்கோடோ. கியூயிச்சி, ஹாய் மக்காடோ, என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். டீம் எக்ஸோட முகம் இந்த உலகத்தோட எல்லையில தான் இருக்கு. அதுக்கு இம்பீரியல் தீவுன்னு பேரு. நீங்க அங்க போயாகணும். அங்க போனா உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். உங்களுக்காக நாங்க அங்க காத்துக்கிட்டு இருப்போம். ஷோவோட அப்பாவை பத்தின ஒரு தகவல் உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்பாவை பத்தின ஒரு செய்தி அங்க காத்துட்டு இருக்கா? ஏதாவது சொல்லு யூச்சி. அந்த இம்பீரியல் ஐலாண்ட பத்தி ஏதாவது சொல்லு. என்ன இது? அவன் போயிட்டான். இவ்வளவு சீக்கிரமாவா? மிஸ் யூகி, இம்பீரியல் ஐலாண்ட பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் அதை பத்தி புத்தகத்துல தான் படிச்சிருக்கேன். பழங்குடி மக்களோட பூர்வீகம்னு அதுல போட்டிருந்தது. ஆனா அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எக்ஸோனோட மேற்கு பகுதியில தான் அது அமைஞ்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க இருக்குன்னு சரியா யாருக்குமே தெரியாது. மேற்கு எல்லைன்னு தானே சொன்னீங்க? கியூச்சி நமக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு போனா ஒருவேளை உங்க அப்பாவையும் நம்மளால பார்க்க முடியும்ல. வாங்க வாங்க, இம்பீரியல் தீவுக்கு உடனே நாம போகலாம். போலாம் வாங்க. உண்மையா அங்க போக போறீங்களா? டீம் எக்ஸ் ரொம்ப மோசமான எதிரிங்க. அங்க போனா உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். நாங்க வேணா உதவி செய்யறோம். டீம் எக்ஸ் அழிக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால உங்க பைக்கை வேணா நாங்க மாத்தி தரோம். மாத்தி தரீங்களா? உங்க அப்பா சொல்லி கொடுத்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்த போறோம். அப்படி செஞ்சா உங்க பைக் எல்லாம் இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறிடும். இது பெரிய விஷயம் தான் லஷோ. நீங்க அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னோட பைக்கையும் மாத்தி கொடுங்களேன். கேபோ நீயா? கார்போ, நீ திரும்ப வந்துட்டியா? ஏன் இப்ப பிரச்சனை பண்ற? நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரி நான் இப்ப இல்ல. உண்மையா சொல்லப்போனா உங்களோட சேர்ந்து நானும் போராடி எக்ஸ் டீமை ஜெயிக்கலான்னு இருக்கேன். நீ எங்களுக்கு உதவி செய்ய போறியா? ஆமா, அதுல என்ன? நாங்க என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லுங்க, அதை சந்தோஷமா நாங்க செய்யறோம். சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். டைகர், என் வேலையை நீ பாத்துக்கோ. எக்ஸ் நகர மக்களை நீதான் பாதுகாக்கணும். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, நான் இவங்க கூட சேர்ந்து இம்பீரியல் தீவுக்கு போக போறேன். நான் வர வரைக்கும் நீங்க தான் எக்ஸ் சிட்டியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? கார்புக்கு திடீர்னு ஏதாவது ஐடியா கிடைச்சாலும் நீ இன்சார்ஜா இருக்கும்போது அவனால எதுவுமே செய்ய முடியாது. அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும். அப்போ டைகாவை உள்ளவே மறைமுகமா இருக்க வைக்க போறீங்க. இதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் நல்ல விஷயம் தான். நிஜமாவா? ஆமா, எந்த கவலையும் இல்ல. எப்படியாவது நான் உதவியா இருந்தா அதுவே போதும். இந்த எக்ஸோனுக்கு சமாதானத்தை கொண்டு வரணும், அவ்வளவுதான். இதுதான் புது விதமா மாத்தி அமைக்கப்பட்ட உங்க இட்டாடன் பைக்ஸ். என்னோட ஃப்ளேம் கைஸ்ல இந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஒரிஜினல் ஃப்ரேம்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு உள்ள இம்பீரியல் எக்ஸோட கருவிகளை பொருத்தி இருக்கோம். உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்க இதை டியூன் பண்ணி வச்சிருக்கோம். இதுல விசேஷமான பகுதிகள் எல்லாம் இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளை பார்த்ததும் அந்த டீம் எக்ஸ் பயந்து ஓடி போயிடணும். நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். என்னோட தங்கச்சி நான் உடனே பார்த்தாகணும். அப்படின்னா உங்க தங்கச்சி எக்ஸ் சிட்டில தான் இருக்காங்களா? இப்போதைக்கு இல்ல. சுத்தமான காத்து வர இடத்துல அவளை கொண்டு போய் வச்சிருக்கேன். அங்க போனா அவளுக்கு உடம்பு சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நாங்களும் தனியாவே போயிடுறோம். பெரிய கூட்டத்தோட எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய எங்களுக்கு பிடிக்காது. வாங்க போகலாம். நீங்க போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்க விரும்புறேன். என்ன அது? உங்களுக்காக இது ஒரு புது ட்ரெய்லர். இது தரையிலயும் ஓடும், தண்ணீர்லயும் ஓடும். இது உங்களோட இருந்தா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, சரி வாங்க நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். எக்ஸோன்ங்கிறது அழிந்து போன ஒரு பகுதி. ஷோவோட அப்பாவும் கிமோச்சியும் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஷோவும் அவனுடைய நண்பர்களும் நம்பிக்கையோட போறாங்க. ஆனா இம்பீரியல் தீவுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன தடங்கல்கள் ஏற்பட போகுது? புது எதிரிகளான டீம் எக்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்க யாரு?
ஒரு புது பயணம் இப்போ ஆரம்பமாகுது. ஹீரோ சிசர் இதோடைய பாடி ரொம்பவே சின்னதா இருக்கும், ஆனா அற்புதமான பைக். இதோட செயல்பாடு அதிகம், அது இல்லாம இதுல கோல்டன் எம்பளமும் பதிக்கப்பட்டிருக்கு. வீல் பேஸ் பாயிண்ட் 98 மீட்டர், வெயிட் 10.5 கிலோகிராம், டாப் ஸ்பீட் 80 கிலோமீட்டர் பெர் ஹவர், நார்மல் ஸ்பீட் எபிலிட்டி 8, டியூரபிலிட்டி 7, ட்ராக்ஷன் 8, acceleration 10, ஜெனரல் பர்பஸ் 9. ஷோவா அவனோட நண்பர்களும் எக்ஸோனை விட்டு புறப்பட்டு இம்பீரியல் தீவுக்கு போறாங்க. எப்பவுமே ஆபத்தை நோக்கி போற இவங்க இப்போ அதிகபட்சமா எம்பளமா சம்பாதிக்கவும் போறாங்க. ஆனா ஒண்ணுமே புரியாத உலகத்துல தொலைஞ்சு போறாங்க. டார்க் எம்பளத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிறவன் தான் மசாஜி. எல்லாரையும் கிராமத்துல வச்சுட்டு ஐயமோவை கடத்திடுறாரு. இடாட்டன் பேட்டலுக்கு ஷோவை கூப்பிடுறாரு. இடாட்டன் பேட்டல்ல அடுத்து வருவது இம்பீரியல் டிராகனே போ. ஃப்ளேம் கைசர் புறப்படு.